அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எம்ஏ ஹைதர் குரூப் தலைமை அலுவலகம் பிர்காபில் ரமலான் மாதத்தை முன்னிட்டு தொடர்ந்து தராவி தொழுகையும் சிறப்பு பயானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து மீதமுள்ள நாட்களிலும் சிறப்பு பயான் மற்றும் சிறப்பு தராவி தொழுகை நடைபெற இருக்கிறது. அனைத்து சகோதரர்களும் தொழுகையிலும் பயானிலும் கலந்து கொள்ளும்படி அழைக்கின்றோம். எம்ஏ ஹைதர் குரூப். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. قال الله تعالى في القرآن العظيم قول معروف ومغفرة خير من صدقة صدق الله العلي العليم. பேரன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் இறுதி பத்துடைய கடைசி தருணத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரஹ்மான் நம்ம இந்த இறுதி பத்துடைய அமல்களை, அனைத்து விதமான அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஹலாலான ஹாஜத்துக்களை அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு போதுமானவராக இருந்து கொண்டிருக்கின்றான். அருமையானவர்களே, நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், இஸ்லாம் என்பது மனிதர்களை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதாக. அதன் அடிப்படையிலே ஒரு மனிதனுடைய உணர்வுகளை ஒருபோதும் காயப்படுத்தாதீர்கள் என்ற ஒரு விஷயத்தை ஆழமாக நமக்கு சொல்லித் தருகிறது. பொதுவாக இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை கலைதான். அந்த மார்க்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் அதன்பால் இன்று எத்தனையோ சகோதரர்கள் ஈர்க்கப்படுகிறான் என்று சொன்னால், இது போன்ற ஒரு மகத்தான விஷயங்களை இஸ்லாம் பேசிக்கொண்டிருப்பது தான். குர்ஆனும் பேசுகிறது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாறும் இதை பற்றி என்ன செய்யுது என்று சொன்னால் பேசிக்கொண்டே இருக்கிறது. அதன் அடிப்படையிலே குர்ஆனும் சரி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, மற்ற அவர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தக்கூடிய விஷயத்திலே கவனமாக இருக்க நமக்கு அறிவுரை செய்கிறது. அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது கனிவான இனிய சொற்களும் மன்னித்தலும் தர்மம் செய்த பின் நோவினை தரும்படி செய்யும் சதக்காவை விட மேலானதாகும் என்பதாக அல்லாஹ், அது மட்டுமல்ல, அல்லாஹ் எவரிடத்திலும் எந்தவித தேவையும் இல்லாதவன் மிக்க பொறுமனையான் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லி காமிக்கிறது. அதாவது இங்கே என்ன அல்லாஹ் நமக்கு சொல்ல வரான்னா, நீங்கள் சதக்கா செய்வதை விட ஒரு மனிதனுக்கு கனிவான சொல்லை நீங்கள் என்ன செய்யணும், கௌலம் மஅரூஃபா, கனிவான சொல்லை என்ன செய்யுங்க, அவங்களோட பேசுங்க. மஅஃபிரத்துன் ஹைரும் மின் சதக்கத்தின். அது மட்டுமல்ல, தர்மம், அதாவது ஒரு விஷயத்தில் உங்களிடத்தில் ஏதாச்சும் ஒரு கடினமாக நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய மனதுகளை காயப்படுத்தி விட்டான்னு சொன்னால் அவங்கள மன்னியுங்கள் என்பதாக குர்ஆன் நமக்கு பேசுகிறது. அது மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படி மேலே இப்படி சொல்கிறாங்க, சதக்கத்துன் அஹீக வஜ்ஹு ஃபி தபஸ்ஸுமுக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உன் சகோதரனுடைய முகத்தை பார்த்து புன்னகைப்பது ஒரு தர்மம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. நமக்கு யாருன்னே தெரியாது, அல்லது நம்மை அண்டை விட்டார், அல்லது நம்ம சில மன நிறைவின் காரணமாக அவரை பேசாமல் இருக்கோம். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்கின்ற பொழுது அவன் நம்முடைய சகோதரன், அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரன். எனவே அவனை பார்க்கின்ற பொழுது சிறிது புன்னகை, உங்களுக்கு தெரியவே தெரியாது, ஆனால் அவர் இஸ்லாமியனாக இருக்கிறான் அல்லது ஒரு மனிதனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அவனை பார்த்து ஒரு புன்முறுவல் சிரிப்பதும் என்ன செய்த ஒரு தர்மம் என்பதாக இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்று சொன்னால், எந்த அளவுக்கு மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது என்ற விஷயத்திலே இஸ்லாம் நமக்கு என்ன செய்கிறது, மிகவும் ஆழமாக விஷயத்தை சொல்லி தந்திருக்கிறது. அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார்கள். மக்கா வெற்றியின் போது சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படைத்தளபதியாக என்ன செய்யப்பட்டால் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அப்படை என்ன செஞ்சு மக்காவுக்கு போகுது. மக்காவுக்கு போகின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதரோடு என்ன செஞ்சாங்க, போர் செய்தவர்கள் இங்கே இருக்காங்க. அது மட்டுமல்ல, ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, கடுமையான முறையிலே கொலை செய்யப்பட்ட, கடுமையான முறையில் நோயுடைய கொடுக்கப்பட்ட சுமையா மற்றும் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கொலை செய்யப்பட்ட மக்களும் இருக்காங்க. அதே மாதிரி பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தொந்தரவு செய்த மக்களும் இருக்காங்க. கபாப் ரலியல்லாஹு அன்ஹுவை போன்று துன்புறுத்திய மக்களும் இருப்பாங்க.
இப்படிப்பட்ட சிந்தனையோடு மக்காவில் என்ன செய்கிறாங்க, சாதுர் அலி அல்லாஹ்வுக்கு உள்ளே போகும்போது அவங்க சொல்கிறாங்க, சப்தமிட்டு ஒருத்த குரலில் சொல்கிறாங்க, இன்று நமக்கு பழிதிருக்கக்கூடிய நாள், இன்று நமக்கு நோவினை செய்த இந்த மக்களுக்கு பழிதிருக்கக்கூடிய நாளாக இன்று அமைந்திருக்கிறது என்பதாக உறக்கமிட்டு சொல்கின்ற பொழுது, இதை செவியிட்ட அந்த குறைசிகள் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் போய் என்ன செய்கிறாங்க, செய்தியை சொல்கிறாங்க. இந்த மாதிரி சாது வந்தாங்க, இந்த மாதிரி விஷயங்களை பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி என்ன செய்கிறாங்கன்னா, நம்மளை கொல்லணும் அல்லது நம்ம நோவினைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த மக்கள் நுழையிறாங்க அப்படின்னு சொல்ல போகும்போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅதை எந்த அளவுக்கு கையாண்டாங்கன்னு சொன்னாங்கன்னா, உடனே என்ன செய்யலை, படத்தளபதி நீக்கவும் செய்யலை, அல்லது நீயே இப்படி பேசணும்னு சொல்லிட்டு அவர் கண்டிக்கவும் செய்யலை. இலகுவான ஒரு முறையை கையாண்டாங்க. அந்த இடத்துல ஒரு ஹிக்மத்தான முறையை கையாண்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த படைத்தளபதியில் இருக்கக்கூடிய அந்த சகோதரிய மகன்கிட்ட என்ன செய்கிறாங்கன்னா, சகோதரிய மகனுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பொறுப்பை என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, படத்தளபதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, படத்தளபதியாக இருங்க அவங்கள நியமித்து அவருடைய மனதில் உள்ள அந்த ஆக்ரோஷத்தை என்ன செய்கிறாங்க, சகோதரிய ரலியல்லாஹு அன்ஹுடைய மனதில் உள்ள ஆக்ரோஷத்தை என்ன செய்கிறாங்க, குறைக்கிறாங்க. நமக்கு படத்தளபதியாக இருந்தால் தானே ஒரு முடிவை சட்டுன்னு எடுத்து எல்லாமே செய்ய முடியும். இப்போ படைத்தளபதி மாற்றப்பட்டால் என்ன செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அப்படி ஒரு நுணுக்கமான விஷயத்தை கையாண்டு அந்த இடத்திலே ஷஹதுடைய ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனதிலே தோன்றிய அந்த குரோத மனப்பான்மையை என்ன செஞ்சாங்க, இல்லாமல் ஆக்கினாங்க. அப்போ இதுதான் நமக்கு இஸ்லாம் என்ன செய்கின்றது, வழிகாட்டி தருகிறது அருமையானவர்களே. அது மட்டுமல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான விஷயங்களையும் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லி தந்திருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், ஒருத்தவங்க காயப்படுத்தினா அவங்களுக்கு என்ன செய்யணும், தயங்காமல் என்ன செய்யணும், அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். ஒருத்தவங்க மனசை காயப்படுத்திட்டோம், என்ன செய்யணும்னா தயங்காமல் மன்னிப்பு கேட்கணுங்கிறதா நம்மளோட வரலாறு சுட்டி காட்டுகிறது. ஹுதைபியா உடன்படிக்கை நமக்கு எல்லாமே தெரியும். அப்போ ஹுதைபியா உடன்படிக்கையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்ட பொழுது ஒரு இடத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்து பேசி கொண்டிருந்தாங்க. அந்த பக்கம் என்ன செய்கிறாங்கன்னா, அபு சுஃபியான் நடந்து போகிறாங்க. அபு சுஃபியானை பற்றி தான் நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கக்கூடிய விஷயத்திலே மிகவும் மும்பரமாக இருந்த ஒரு சஹாபி இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால். அப்போ இந்த 3 பேருக்கு முன்னாடி சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேருக்கு முன்னாடி அபு சுஃபியான் என்ன செய்கிறாங்க, போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்க போகும்போது அவங்கள பார்த்து அந்த 3 நபித்தோழர்கள் சொன்னாங்க, இவங்க என்ன செய்யலை, அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சாங்க, இருந்து இவங்க தப்பிச்சுட்டு போயிட்டாங்களே. எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, நாம் அபு சுஃபியான் மட்டும் நம்ம கையில் கிடச்சிருந்தானா, ஏதாவது ஒரு போர்க்களத்திலேயோ அல்லது மற்ற இடங்களிலேயோ இஸ்லாத்திற்கு விரோதமாக செய்யக்கூடிய செயலில் அவர் கிடச்சிருந்தார்னா, அவர் இந்த வாளுக்கு அல்லாவிற்காகவே இரையாக்கியிருப்போமே என்பதாக சொல்கின்ற பொழுது அந்த இடத்துல அதை பேசி கொண்டிருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செவிமடுத்து என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க, அந்த 3 பேர்த்தை என்ன செய்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. ஏன் இப்படி பேசுகிறீங்க, அபு சுஃபியான் ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதர், இந்த சமூகத்தை குறைசி சமூகத்தை சார்ந்த இஸ்லாத்தை ஏற்கவில்லை, இந்த மாதிரி ஏன் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 சஹாபியையும் கண்டிக்கிறாங்க. அந்த இடத்துல சொல்ல போகும்போது இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த செய்தியை கொண்டு போகிறாங்க 3 சஹாபாக்களும். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல இருக்காங்க. அந்த இடத்துல இருக்கின்ற பொழுது 3 சஹாபாக்களையும் பார்த்து என்ன செய்கிறாங்க, சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஏன் இந்த 3 சஹாபாக்குடைய விஷயத்தில் இந்த மாதிரி நீங்கள் அபூபக்கர் நாயகமே இப்படி அபூபக்கரை நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டீங்க, இப்படி நடந்துக்கிட்டீங்க, ஏன் இந்த மாதிரி புரிந்துக்கிட்ட அவங்களுடைய உணர்வை என்ன செய்யாமல், புரிந்து கொள்ளாமல், அவங்களுடைய உணர்வு என்ன, இவர் இஸ்லாமிய எதிரியாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு கிடைச்சிருந்தானா, போர்க்களத்திலேயோ மற்ற இடங்களிலோ நமக்கு கிடைச்சிருந்தாருன்னா நம்ம இஸ்லாமிய எதிரியாக இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அபு சுஃபியான், இவரை நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான உணர்வோடு தான் அவங்க பேசியிருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா, அபூபக்கர் பிலாலையும் மற்ற அந்த 3 தோழர்களையும் பார்த்து என்ன செஞ்சுருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு என்ன கழிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், இவங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு என்பது அல்லது அவங்களுடைய அந்த ஆதங்கம் என்பது நியாயமானது என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல என்ன செய்கிறாங்க, புரிய வைக்கிறாங்க. புரிய வச்சோனையுமே புரிய வச்ச தாமதத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, 3 சஹாபா பெருமக்களிடத்திலும் எவ்வளோ பெரிய ஒரு சஹாபி சித்திக் என்று சொல்லக்கூடிய, அதுபோன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த, எல்லா நேரங்களிலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பராக இருந்த ஒரு பெரிய ஒரு சஹாபி. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா, நான் என்ன செஞ்சுருக்கேன், பெரிய ஒரு சஹாபி, நபிக்கு எல்லா விஷயங்களிலும் முன்னுதாரணமாக நான் இருந்துக்கிட்டு இருக்கேன், என்னைய போய் நீங்கள் என்ன செய்றீங்க, நபியை மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்களே, இந்த மாதிரி கடந்துக்கிட்டான்னு என்கிட்ட போய் சொல்கிறீங்களே, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது நியாயமா, இதெல்லாம் முறையற்ற செய்யலா என்பதாக சொல்லியிருக்கலாம். உடனே என்ன செய்கிறாங்க, 3 சஹாபா பெருமக்களிடத்தில் என்ன செய்கிறாங்க, எந்த ஒரு
நான் தாமதிக்காமல் என்ன செய்கிறாங்கன்னா மன்னிப்பு கேட்குறாங்க. நான் மனசை கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் 3 சஹாபாக்கள் கேட்குறாங்கன்னு சொன்னால், அப்போ இஸ்லாம் நம்மை மற்ற மனிதருடைய உணர்வை என்ன செய்யணும், புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். மற்றவரை காயப்படுத்துகின்ற பொழுது எந்த ஒரு தாமதமுமின்றி அவர்களை மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுபோல் நாம் மேலே சொன்ன அந்த வசனத்தை போல கவுலம் அரூஃபா, அழகிய சொற்களை நம்ம என்ன செய்யணும், இந்த மனிதரிடத்தில் நம்ம என்ன செய்யணும், பேச வேணும். உணர்வுகளை காயப்படுத்தாமல் நடக்கக்கூடிய மனிதர்களாக நம்மையும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த ரமலானுடைய காலங்களிலே நாம் செய்யக்கூடிய அமலுக்கு சரியான முறையிலே வல்ல ரஹ்மான் கூலி தர தயாராக இருந்து கொண்டிருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை செய்யக்கூடிய அந்த அமலை தொடர்ந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக. இன்ஷா அல்லாஹ் இன்னும் 6 மாத காலம் நமக்கு ரமலான் காலம் பின்னாடி இருக்கிற அந்த நேரத்திலே சஹாபாக்கள் துஆ செய்ததை போல நாம் என்ன செய்வோம், யா அல்லாஹ் நாங்கள் ரமலான் செய்த அனைத்து அமல்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டே இருப்போம். பின்பு 6 மாதம் கடந்ததற்கு பின்னால் ரமலானை எதிர்பார்த்து யா அல்லாஹ் எங்களை ரமலானை அடைய செய்ய எங்களுக்கு ஆயுளை தந்தருள்வாயாக என்பதாக துஆ செய்து கொண்டே இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.